ஒரு அரசர் இங்க இருக்க ஒரு மாயாஜால காட்டுல நிறைய புதையல் இருக்குன்னு நினைச்சு அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு அவருடைய படைகள் எல்லாம் திரட்டி வராரு. இப்போ இந்த காட்டை பாதுகாக்கிற வனதேவதை என்ன பண்றாங்க, இவங்களை இங்க இருந்து போங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா அரசர் அந்த வனதேவதை சொல்றத எதுவுமே கண்டுக்கல. அதுக்கு பதிலா அரசர் என்ன சொல்றாரு, அந்த வனதேவதைய கொன்னுட்டு அவளுடைய பிணத்தை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு அரசர் இங்க கட்டளையிட, படை வீரர்கள் எல்லாருமே அந்த வனதேவதைய தாக்க முற்படுறாங்க. இப்போ வனதேவதை அவங்களுடைய மாயாஜால சக்தியை பயன்படுத்தி இங்க காட்டுல ஒரு அசுரத்தனமான உயிரினத்தை உருவாக்கி அரசரோட படை வீரர்கள் எல்லாரையுமே தாக்கி தூக்கி வீசுறாங்க. ஒரு கட்டத்துல வனதேவதை பறந்து போய் அரசரையே தாக்க அரசர் இங்க படுத்த படுக்கை ஆயிடுறாரு. இருந்தாலும் அந்த மாயாஜால காட்டுல இருக்க புதையலை அடையணும் அப்படின்ற எண்ணத்துல அரசர் இங்க என்ன பண்றாரு, அவர் கூட இருக்க வீரர்கள் அமைச்சர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, அந்த மாயாஜால காட்டுல இருக்க வன தேவதையை கொன்னு அவளுடைய உடலை இங்க யாராவது கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்து இந்த நாட்டோட அரசர் ஆக்குவேன்னு சொல்ல, இதை கேட்ட இங்க இருக்க ஒருத்தன் என்ன பண்றான், அரசர் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த வனதேவதை இருக்கிற மாயாஜால காட்டுக்கு போறான். போனவன் வனதேவதைய பார்க்க இவங்க 2 பேருக்குமே ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து பழக்கம் இருக்கு. ஒரு காலத்துல 2 பேருமே நெருங்கி பழகியிருப்பாங்க. இப்போ அவன் என்ன பண்றான், அந்த வனதேவதைக்கு மயக்க மருந்து கலந்த பானத்தை குடிக்க கொடுக்கறான். இது தெரியாம அதை குடிச்சா அவ மயங்கிடுறா. அப்போ அவன் என்ன பண்றான், வனதேவதையோட ரெக்கைய கட் பண்ணி அரண்மனைக்கு கொண்டு வரான். கொண்டு வந்தவன் இங்க வனதேவதைய கொன்னுட்டேன், அதுக்கு இதுதான் சாட்சி அப்படின்னு அரசர்கிட்ட சொல்ல, இதை பார்த்த அரசர் இங்க ரொம்ப சந்தோஷமா அவருடைய மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த நாட்டோட அரசனாவும் இவனை ஆக்குறாரு. இந்த பக்கம் ரெக்கைகள் வெட்டப்பட்ட வனதேவதை என்ன பண்றாங்க, இவன் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டானே அப்படின்ட்டு வலியால கத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை முழுசா பார்க்க விரும்பினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.